அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்காரு. அதனாலதான் குரு வாரிசு அன்பர்களே நம்ம சொல்றோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன், சித்திரை மாத பலன் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன். தமிழ் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள், கெட்ட நாள், கரி நாள், இது எல்லாமே தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த தமிழ் மாசம் வைகாசி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள். மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும், ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது. இந்த முகூர்த்த நாள்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2/6/2024 இங்கிலீஷ்க்கு. இதே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த 4 முகூர்த்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு. இந்த முகூர்த்தத்தை நல்ல ஒரு காரியத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா மெயினா வைகாசி விசாகம் வருது. இந்த விசாக நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான, வைகாசி மாசத்திலேயே விசாகம் நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்றோம்ல, இந்த கத்திரி வெயில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள் ஓடுது. சித்திரை மாதம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு வைகாசி அதாவது 18ஆம் தேதி முடியுது. 31/5/2024 இந்த கத்திரி வெயில் முடியுது. கிட்டத்தட்ட 27 நாட்கள் இது நடைமுறையில இருக்கு. இது கத்திரி வெயில்ல வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி வருது. வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம். இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த குரோதி வருஷத்துல வைகாசி மாசம் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே, அதாவது 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி இதுவரை இந்த ராகு கேது உங்களுக்கு வந்துட்டது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுருங்கும். இந்த சுருக்கத்தை உருடைய கிரகம் கேது பகவான். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு ஆபரேஷன் லெவலுக்கு போகுது அப்படின்னா அது கேதுவுடைய வேலை, கேதுவுடைய காரணம். இந்த கன்னிராசியில கேது பகவான் வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான தோற்றங்கள் எல்லாமே சுருங்கிடும். பெருசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றமா நடக்கும், கொஞ்சம் தாமதமா நடக்கும், கொஞ்சம் சின்னதா மாறிடும். பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டணும்னு நினைப்போம், கொஞ்சம் சின்னதா கட்ட வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே சுருக்குறது அவருடைய வேலை. இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கணும்னா, இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சொன்னோம் வைகாசி விசாகம் இது எல்லாமே இருக்கு. வைகாசியில அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் எல்லாமே இருக்கு. இந்த வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமான தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பண்றது உங்களுடைய உடல்நிலைகளும் பஞ்சபூதத்தினுடைய தன்மையினால் இருப்பதினால், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்தந்த மாற்றங்கள் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில என்னென்ன கிரகங்கள் பலமாகுதோ, எந்தெந்த கிரகங்கள் பலவீனமாகுதோ அந்த கிரகத்தினுடைய மாற்றங்கள் நம்மளுடைய உடல்ல பிரதிபலிக்கும். வெயில் அதிகமாக அடிக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அமைப்பு, நம்ம சூரியனுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல கண்டிப்பா பிரதிபலிக்கும். அதே இது மழை பெய்யுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல பிரதிபலிக்கும். அப்ப இது எல்லாமே மாற்றங்கள் உருவாகிறதுக்கான காரணம் ஒரு இந்த 12 கட்டங்கள்.
12 ராசிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொதுவான பலன் தான். பொதுவான பலனாக இருந்தாலும் ஒரு அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து, ஜாதகத்தினுடைய விதி ஜாதக அமைவை பொறுத்து, உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களை பொறுத்து, நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் கிரகங்களுடைய அமைவை பொறுத்து, இந்த சின்ன சின்ன கிரகங்களாக இருந்தாலும் மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் என்னென்ன, அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் வருது அப்படின்னா மாசத்துல, அதாவது வைகாசி மாசம்னா ஒரு மாசம் தான், இந்த ஒரு மாசத்துல என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாக பார்க்குறோம். அப்போ அதாவது கிரகங்கள் பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் ஒரு வகையில நன்மையை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும், தீமையை தர்றதுக்கான வாய்ப்புகளும் அதுக்குள்ளதான் உண்டாகும். அப்போ உங்களுக்கு இந்த கேது உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாசமே பெயர்ச்சி ஆயிட்டாரு. சித்திரையில வந்து உங்களுக்கு வந்து 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் அஷ்டமஸ்தான குருவா இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம குருவா இருந்து ஒரு சில தடை தாமதங்களையும் பண்ணார். குருவினுடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்க்குறது தான் அவருடைய வேலை. அவர் இடம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த அதுக்கு உண்டானதை வளர்ப்பார். நோயை வளர்க்குற இடத்துல இருந்தால் நோயை வளர்ப்பார். இதே நன்மையை தரக்கூடிய இடத்துல இருந்தால் பாக்கியஸ்தானத்துல இருந்தால் அந்த பாக்கியஸ்தானமான செயல்களை வளர்ப்பார். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகி அங்கிருந்து உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. இதை விட வேற என்னங்க வேணும்? இந்த கன்னி ராசியில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பலன் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை. இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல, குரு பகவான் இருக்கக்கூடிய ஜென்ம குருவா இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்வை என்பது ஒரு தோஷமான இடமா இருந்தாலும் அந்த இடத்தை அவருடைய பார்வை படும் பொழுது அதை சுபமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு. அப்ப குருவாகப்பட்டவர் வந்து இந்த கன்னிராசியை பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு உள்ள ஒரு விமோச்சனமே கிடைச்ச மாதிரிதான். இது வரைக்கும் தடை தாமதங்கள் இல்லை இருந்து வந்த கன்னிராசி நேயர்கள் இனிமேலு ஒரு நல்ல சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க. ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலைகள், பண வரவு செலவுகள், அதாவது உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய 3ஆம் இடமான சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் இதெல்லாமே பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள்கிட்ட இல்லாத ஒரு முயற்சிகள், புது முயற்சிகள் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கைகூடி வரும். அது இல்லாம அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகளா இருக்கட்டும், பேச்சு ஒரு சந்தோஷமான பேச்சா இருக்கட்டும், குடும்ப ஒற்றுமையை நிலவரதா இருக்கட்டும், வெளியில போகிறது வர்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கும். அடுத்து வந்து உங்களுடைய 5ஆம் இடம், இது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுடைய ஸ்தானம் கன்னிராசி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடமான விருச்சக ராசி, உங்களுடைய 5ஆம் இடமான மகர ராசி இதெல்லாம் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5 என்பது ஆழ்மன எண்ணங்கள், காதல் திருமணங்கள் எண்ணங்கள், காதல் எண்ணங்கள் நிறைவேறும். அது இல்லாம காதல் திருமணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். காதல்ல இது வரைக்கும் வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும். காதல் என்பது வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் அவரவருடைய நிலையை பொறுத்து. எல்லாரையும் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அவரவருடைய நிலையை பொறுத்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு புத்திர ஸ்தானங்கள் உருவாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுலையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ ஸ்தானங்கள்ல குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு நபர்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரிய வரும். குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக அவருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதெல்லாமே வந்து குருவினுடைய பார்வை இருக்கும்போது உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு அப்படின்னா அப்பாவினுடைய வழி சொத்துக்கள், அப்பாவினுடைய வழியில கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகள், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவினுடைய உடல்ல இருந்து வந்த ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே, அப்பாவுக்கு முடியாம இருந்தாரு, கால் வலி, கை வலி, உடல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால 9ல் சூரியன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே காரக பாவக நாஸ்தி.
9ல் சூரியன் இருக்காரு அப்படின்னா, சூரியன் 9ல் சூரியன் இருக்கிறது அதுவே ஒரு காரக பாவக நாஸ்தி, ஒரு அவ்வளவு ஒரு திருப்திகரமா இருக்காது. இருந்தாலும் இந்த குருவினோட சேர்ந்து இருக்கும் பொழுது அது ரொம்ப சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்து வந்து உங்களுடைய இந்த 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்ப்பதினால் வாய்ப்புகள் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. 12ஆம் இடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருந்தது, கண்டக சனி. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், குருவினுடைய பார்வை வந்துருச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான தோல்வி இல்லை, அவ்வளோதான், ஒரே பேச்சு. அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்குவீங்க நீங்களே. ஒன்று, அதாவது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒன்றில் உங்களுடைய இதுக்கு விதிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை படும் பொழுது தோஷமான இடமா இருந்தாலும் சுபமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த கன்னிராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள். இதில் வந்து உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் வீட்டதிபதி. அவர் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இந்த வைகாசி மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளைத்தான் அவர் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, சம்பளம் அதிகமாக வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும். அதையும் தாண்டி ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் 3மே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சந்திரனாகப்பட்டவர் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய நிலையாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உருவாகும். குழந்தை பேர் அதிகமாக குழந்தை பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குழந்தை வந்து இப்போ ஒரு 2 குழந்தைக்கு மேலேலாம் நிறைய பேர் இருக்குது அப்படின்னா அது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாருங்கள் நிறையா குழந்தைகள் பெற்றுக்குவாங்க. அவங்களுடைய அந்த ஹஸ்தம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகமான ஒரு ஆசை குணம் கொண்டவர்கள். பணத்துலையும் சரி, வெளிப்பயணங்கள், பங்களாக ஒரு பெரிய வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்றது, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, நடிப்பு, திறமை, நாடகம், கலைத்துறைகள், இது எல்லாமே வந்து பாருங்க இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுடைய மாற்றங்கள் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை கூட சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. இந்த வைகாசி மாச பலன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் 2 பாதங்கள் மட்டும் இந்த கன்னிராசியில் வரும். இந்த கன்னிராசியில் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்க, அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் 3மே வந்து இதில் பாதி அதில் பாதி 2 நட்சத்திரங்கள் தான் வரும். அப்போ அந்த 2 நட்சத்திரங்கள், இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது கன்னிராசிலே இருந்தாலும் அவங்கள்ட்ட பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு இனம் புரியாத ஒரு முரட்டு குணங்கள் இருக்கும். அந்த குணத்தை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவான பார்வைப்படும் பொழுது அந்த ஒரு தோஷமான இடமா இருக்கட்டும், முரட்டுத்தனமான குணமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு நன்மையாக, அதாவது ஒரு குணமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு. அப்போ இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் இந்த 3 நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்களுக்குமே வந்து இந்த குருவினுடைய பார்வை என்பது ரொம்ப சுபத்துவமாக உள்ளது. இந்த சுபத்துவம் என்பது 1 வருட காலங்கள் அவங்களுக்கு உண்டு. இதுல மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன நன்மையை தரும் அப்படிங்கிறதுல இந்த வைகாசி மாதத்துக்கு உண்டான பலனை நம்ம கன்னிராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், அதை கரெக்டா பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.